நேபாளில் வந்து இப்போ பெரிய சேதமாக போச்சு வெள்ளம் வந்து அப்படிங்கிறாங்க. அது எப்படி வந்திருக்கு, என்ன எப்படிங்கச்சு அது உங்களுக்கு? பனி அளவுக்கு அதிகமாக உருகி நிற்குது. அந்த வெயிட் தாங்க மாட்டோம். பக்கவாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அது தாங்கி இடையில தடுப்பு ஒரு மாதிரி ஏதாவது மண் நல்லா இருந்திருக்கலாம். அது பிடுங்கிட்டு மொத்தமாக போகுது, ஆறில் அடிச்சுட்டு வந்துடுது. அப்போ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கீழே போகக்கூடிய ஆறுன்னு வச்சுக்குவேன். பக்கத்துல எல்லாம் திடீர்னு அதிகமான வெள்ளம். ஒரு ஆறு கெப்பாசிட்டி வந்து ஒரு 5000 கரடின்னு வச்சுக்கலாம். ஒரு 50,000 கரடி திடீர்னு வருது நேன்னாய்ப்பூர். அது பக்கவாட்டில் எல்லாம் பரவி அடிச்சு போகுது, ஒரு அணை உடஞ்சி போகிற மாதிரி. ஸோ அந்த சைடில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சு போயிடுது. அது முன்னாடி தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி வருது. சடனாக ஏற்படக்கூடியது. ஏதோ ஒரு நாட்டில் வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இருக்கிற 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற அணை உடையுது, திடீர்னு ஃப்ளாஷ் ஃப்ளட் ஆகி. அதுக்கப்புறம் இருக்கிற அணை உடஞ்சிருது, 2 அணை உடஞ்சிருது. எல்லாம் அந்த ஒரு சின்ன நகரத்தை 20,000 பேர்த்தையும் கொண்டு போய் கடலில் அள்ளிட்டு போயிடுச்சு அந்த ஆறு. தெரியாம வந்து கேரளா வயநாட்டில் வந்து ஒரு அந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டது. இயற்கை வந்து நிறைய சொல்லுது, டேய் நீங்கள் எல்லாம் உடனே விரைவாக மாறுங்க அப்படின்னு சொல்லி. அதான் ஏன்னா சிலர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போல் எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கிறது மிக தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஏதாவது மக்களுக்கு இங்கே வந்து அரசாங்க அறிவுறுத்தல் செய்தால் ஜியோ போட்டிருக்கிறாங்க, காலநிலை மாற்றம் குறித்து அரசாணைகள் நிறுத்தி இதையெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், அறிவுறுத்த போகிறோம், எல்லாத்தையும் செய்ய போகிறோம். எந்த துறை வந்து எந்த திட்டங்கள் போட்டான்னு காலநிலை மாற்றம் என்ற கண்ணாடி போட்டு தான் பார்த்து தான் போடுங்கிறாங்க. எந்த துறையில் அந்த மாதிரி நடக்குது? இப்போ இது முதல்ல நடக்கலையே, இப்போ காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றத்தினால தான் நடக்குது. முதல்ல வந்து சீரான பருவமழை பெய்யி அந்த காலநிலை மாற்றத்தினாலதான் இப்படி காலநிலை மாற்றும் போது வெப்பநிலை அதிகமாகும் போது நீர் வந்து ஒரு ஊர்ன பெரிய பலூனில் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து விரிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி நீராவி போக்கு அதிகமாக எடுத்து நீராவி வந்து அதிகமான இதை வந்து ஈரப்பதத்தை காற்றுல வளிமண்டலத்தில் பிடிச்சி வச்சுக்குது. அது சீரான பருவமழையாகவும் பெய்யறதுக்கு உண்டான சூழலும் இல்லை. அது ஈர்க்கணும் இல்லையா? அங்கே மேகம் போயிட்டு இருக்குன்னா அதை வந்து குளிர்ச்சி ஈர்க்கக்கூடிய ஒரு இது இருக்கணுங்க. அது இல்லைங்கிற போது ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி திடீர்னு ஏற்படுதுன்னா அங்கே குளிர்ச்சி ஏற்பட்டு ஈரக்காற்று எல்லாமே இழுத்துட்டு போய் அங்கே கொட்டிடலாம். இப்போ காலநிலை மாற்றம் தான் காரணமா? காலநிலை மாற்றம் தான் காரணம். காலநிலை மாற்றத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. பனி உருகுது. ஏன் உருகுது? பனி அளவாக சீராக உருகி ஆறாக போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு உருகிச்சு 2 மாதம் 1 மாதத்தில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆறு வந்து வற்றாத ஜீவநதி எங்கே இருக்க போகுது? 2050 கங்கை ஆறு வற்றி போயிருங்கிறான். 2000 சொன்ன விஷயம் 27வது வருஷம் ஆகிப்போச்சு. என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. அரசாங்கம் வந்து அரசு துறைக்கு வந்து அறிவுரை தெரியணும், அரசு துறைக்கு வந்து தெரியணும் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. யார் அதை பற்றிலாம் வந்து அந்த ஜியோ போட்டதே ஒன்றுமே தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்தோம்னா அது வந்து அடிப்படை அறிவு அங்கே காலநிலை மாற்றம் குறித்து இல்லை. பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு சட்டம் 2002 போட்டிருக்காங்க. யாருக்கு தெரியும்? 15 முறை உலகளவில் மாநாடு போட்டு பல்லுயிர் பாதுகாப்பு ஒப்பந்தம் 2022 போட்டிருக்காங்க, உலகளாவிய ஒப்பந்தம். யாருக்கு தெரியும்? பல்லுயிர்னா என்ன? காட்டில் மலங்காட்டில் இருக்கிற உயிரினங்கள் மட்டும்தானா? அங்கேயும் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மயிலெல்லாம் இங்கே ஊருக்குள்ள வந்துருச்சு. மயில் வந்து ஏன் வந்ததுன்னா இங்கே இருக்கிற நரியை அஞ்சு போச்சு. காட்டில் புலி வாழணும், நாட்டில் நரி வாழணும். நரி வளர்ந்தா தான் ஆடுவார். எல்லாமே ஆடு ஏன் இப்போ நரிக்கும் ஆட்டுக்கு என்ன சம்மந்தப்படனா அந்த டாப் கார்னிவோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல்நிலை உயிரினம் இருக்குதுன்னா அந்த இடத்துல அது கீழே இருக்கிற உயிரினங்கள்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அது இதை கண்ட்ரோல் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கடி கீழே இருக்கிறது. இப்போ நரி இல்லைன்னா மயில் அதிகமாக பெருகி அங்கே இருக்கிற பாம்பு மற்ற உயிரினங்களை பிடிச்சிரு. இல்லை காக்காயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் காக்காய் என அதிகமாக அங்கே கீழே இருக்கிற உயிரினங்கள் அடிச்சிரு. எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ரெண்டுமே இல்லை. மேல்நிலை உயிரினங்கள் ரெண்டுமே நம்ம பகுதியில் கிடையாது. எலியும் இல்லை வயக்காட்டில் இருக்கு. ஆமாம், கீழே இருக்க எலியும் தான் வந்து பிரியாணி எல்லாத்துக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஆட்டை எடுத்துக்கொண்டு. ஆனால் வந்து பிரியாணி எது மற்ற உயிரினங்களுக்கு பிரியாணி எதுன்னா எலியாது. அவனுடைய ப்ரொடக்ஷன் இருக்கு. எலியில் அழிச்சு போச்சு. எலி அந்த வெள்ளெலியெல்லாம் இல்லை. முதல்ல காடுகளில் வந்து தாவணியங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் கிடையாது. இப்போ அதுக்கு உணவு கிடையாது. அதுக்கு வாழ்விடம் வீட்டில் இருக்கிற எலிதே இருக்குது. ஹெபிடட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஹெபிடட் ப்ரிசர்வேஷன் சொல்லி சர்வதேச லெவலில் பேசணும். அப்படின்னா வாழ்விட பாதுகாப்பு. வாழ்விடம்னா எது? வாழ்விடம் பல உயிர்கள் வாழக்கூடிய வாழ்விடம். புதர் செய்வோம் பூமி தாய்க்கு புண்ணியம் செய்வோங்கிற என்ன புதரா இருக்கணும்? உள்ளூர் புதரா இருக்கணும். இங்கே எது இருக்கு? சீமக்குறவல் புதர் தான் இருக்குது. எதுவுமே வாழாது. ஒரு கிழுவின் வேலி இருக்கு, அது எத்தனை புதரா இருக்குது? உள்ள இருக்கு அத்தனை உயிரினங்கள் இருக்கு. சாதாரண நம்ம பகுதியில் இது இதெல்லாம் தான் காரணமா? அதெல்லாம் அழிஞ்சிட்டு காலநிலை மாற்றம். கேரளாவில் வந்து மிக குறைந்த அளவு டேமேஜ் தான் பண்றான். ஆனா பாதிப்பு அவனுக்கு அதிகம். இங்க தமிழ்நாடு ஒரு
சுடுகாடை மாற்ற அளவுக்கு தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் அத்தனை சுற்றுச்சூழல் மாசு நடக்குது, எமிஷன்ஸ் அதிகமாக நடக்குது, தொழிற்சாலை அதிகமாக இருக்குது, வாகனங்கள் இந்தியாவிலே வந்து மகாராஷ்டிரா பகுதிக்கு தமிழ்நாட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து எந்த விதமான இதுவும் வந்து சுற்றுச்சூழலை பற்றி யாருமே கண்டிக்கிறது இல்லை. கேரளாவில் நீங்கள் எந்த இடத்துலையும் போய் பிளாஸ்டிக் குவியில் குப்பையை கிடக்கிறதையும் பார்க்க முடியாது, அங்கே வந்து எரிக்கிறதையும் பார்க்க முடியாது, ஒரு இப்போ சும்மா வந்து மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கிறதையும் அதிகமாக பார்க்க முடியாது. தண்ணி பாட்டில் பொறி கொடுத்தோம்னா ஆமாம் இது பண்ணுறாங்க. சதுர கிலோமீட்டருக்கு 700 பேர் இருக்காங்க, இங்கே சதுர கிலோமீட்டர் 400 பேர் இருக்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து எந்த விதமான நடவடிக்கைகள் நம்ம முன்னேற்றங்கிறத பார்ப்போம். இந்த அன்செக்டு எக்கனாமிக் growth அப்படிங்கிறாரு ஐநா செயலாளர். எந்த செக்கையுமே பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு கட்டுப்பாடான பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். அது வந்து சுற்றுச்சூழலையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறாங்க. இது அன்சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன். உணவு உற்பத்தி, நம்ம ஃபுட் ஆன் அவர் டேபிள் வந்து காஸ்டிங் அவர் லைஃப் அப்படிங்கிறாங்க. உணவு நமக்கு உணவு வந்து டேபிளுக்கு வருதுன்னு சொன்னால் அது வந்து இயற்கையை அழிச்சு வருது. இயற்கையை பாதுகாத்து வந்தது அடுத்த தலைமுறைக்கு வைக்க முடியும். அதுக்குண்டான தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் வந்து யார் அதை கற்றுக் கொடுக்க போகிறாங்க, முன்னெடுத்து செய்ய போகிறாங்க? நம்மளாம் நம்ம ஒரு உள்ளூரில் செய்யும்போது எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறோம். நம்ம மரம் நட்டால் எல்லா இடங்கள்லையும் வந்து அந்நிய தாவரங்கள் அகட்டுனா சில இதுங்களை பிடிங்கி எறிகிறாங்க. ஆன்மீகத்துறையில் ஏன்னா அவங்க தெரியாது கடவுளுடைய படைப்பு, முக்கியமான படைப்பு மரங்கள் தாவரங்கள்னு சொல்லி. அது எதுக்குன்னு சொல்லி பிளாஸ்டிக் போட்டு பிளாஸ்டிக் கப்புகளை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் லைட்டு மாற்றங்கிறாங்க. அது எதுக்கு? கடவுள் படைப்பு இரவு பகலும் படைத்த கடவுளுடைய ஆலயத்தில் பாதுகாப்புக்கு மாட்டலாம். ஃபோக்கஸ் லைட்டு ஒரு லைட்டு வந்து எல்இடி பல்ப் வந்து எப்படி மாட்டணும்? ஒரு தெரு விளக்குன்னா இந்த அளவுக்கு கீழே தான் அடிக்கணும், பக்கவாட்டில் அடிக்கக்கூடாது, மேலே அடிக்கக்கூடாது. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது வந்து இருட்டுங்கிற இருட்டு வந்தபோது எண்ணற்ற பணிகள் நடக்கும். பறவைகள் வந்து பருவமணி கூடு கட்டுது, யார் சொல்லிக் கொடுக்கறது? அது மாதிரி இரவனும் இருட்டு வந்துச்சுன்னா எண்ணற்ற டியூட்டி அது ஜெய். அந்த இரவு நேரத்தில் ஏகக்கூடிய பல்லுயிர் பெருக்கத்தில் அதனுடைய வேலையும் செய்யும். அதுக்கு எல்லாமே இடைஞ்சலா இருக்கிறது. பாதுகாப்பு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் காரணமாத்தான் இந்த மாதிரி மழை கொட்டுது, இல்லைன்னா வெள்ளம் வருது, இதெல்லாம் இதுதான் காரணமா? ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்றாங்க. நெல் வயல் இருக்குதுன்னா பாய்ச்சல் காய்ச்சல் முறையே சொல்லணும். யார் சொல்லி கொடுக்குறா? நெல் வயலில் தண்ணி தேக்கி நிறுத்திட்டே இருக்கிறனால என்ன ஆகுது? மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ வந்து அங்கே வந்து இயற்கையாக வந்து நல்லதும் கிடையாது, அந்த மண்ணுக்கு நல்லது கிடையாது. பாய்ச்சல் காய்ச்சல் ரெண்டு விஷயம்தான் உணவு உற்பத்தியும் தெரியுது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பண்ணி பார்த்தா இயற்கை விவசாயம் பண்ணி பாய்ச்சல் காய்ச்சல் முறையில் நம்ம தம்பி ஒருத்தன் வந்து நல்ல விளைச்சல் எடுத்துருக்கிறான். நாமளும் வந்து பாய்ச்சல் காய்ச்சல் முறையில் தான் நம்ம பண்ணோம். அது மாதிரி ஒரு அறிவுறுத்தல் வந்து யாருக்கா சொல்கிறாங்களா? கிடையாது. இதெல்லாம் மக்கள் வந்து என்ன காரணம் சொல்லி அவன் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான் காலநிலை மாற்றத்துக்கு. காலநிலை மாற்றத்துக்கு ஆப்பிரிக்காவையும் அமெரிக்காவையும் வந்து இது வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் யார் முதல்ல செய்ய போகிறாங்க, அவன் செய்கிறான் இவன் செய்கிறான், நீ சரியா முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ மக்களை வந்து இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு மக்கள் வந்து திசை வந்து இயற்கையின் மீதான ஒரு பாதுகாக்கணும், எதிர்கால சந்ததியை பாதுகாக்கணும்னு ஒரு உணர்வோடு வரணும். ஓகே.